கோவையில் பிரதமரின் பேரணியில் மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் அது குறித்து தற்போது மோடி மீது புகார் எடுக்க கோரி மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாரணாசி பாஜக வேட்பாளராக இருக்கும் பிரதமர் மோடி கோவையில் பேரணி நடத்தினார். இந்த நிலையில் அந்த பேரணியில் மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் அது தொடர்பாக பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். இந்த மனுவை யார் அளிச்சிருக்காங்க? மனுவின் விவரங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் கோவையில் ஒரு வாகன பேரணியில் கலந்து கொண்டார். இந்த வாகன பேரணி நிகழ்ச்சியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டது தேர்தல் விதிமீறலாக பார்க்கப்பட்டது. அதன்படி இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டிருந்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை கேட்டிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் 18ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை நகரத்தில் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளை கட்டாயப்படுத்தி சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இது தேர்தல் நடத்தை விதிகளை அப்பட்டமாக மீறிய செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பாஜகவினர் மீதும் பிரதமர் மோடியின் மீதும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த புகாரானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு சார்பில் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய மோடியின் மீதும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.